நம்மளுடைய ரோபோட்டிக்குடைய வருகையெல்லாம் எப்படி இருக்கும், ரோபோட்டிக்குடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் பண்ணியிருக்காங்க. மனித உணர்வுகள்லாம் எப்படி மாறி போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு கற்பனையை, யோசிக்காத ஒரு கற்பனையை படமாக பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் டிஃப்ரெண்டான அட்டம். உண்மையில பார்க்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தமிழில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான டைம் ட்ராவலர் படத்துக்கு பெஸ்ட் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 189 படம் 2040 நடிக்கிறாருன்னா 15 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாலே 15 படம் தான் நடிக்க முடியும். அவர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 18 படம் நடிச்சுப்பாரு. அது நடக்குமா நடக்காதாங்கிறதுலாம் காலத்தின் கட்டாயம் முடியாது. இது ஒரு அதீத கற்பனை தான். ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமா, ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியை பார்த்தீங்கன்னா அம்பானி வீடு மாதிரி இருக்கு. அம்பானி வீடு மாதிரி ரவுண்டா ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி இருக்கு. என்னுடைய பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் படம் வந்து எதிர்நீச்சல் தான். அதுக்கு அப்பதான் நானும் சிவாவும் ஃப்ரெண்ட் ஆனோம், பொண்ணு ஆனோன்ற. ஆனா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது தனுஷ். அவரை பத்தி பேசல, அதை பத்தி பேசவே இல்லை. தப்பி தவறி கூட முதல் படம் வரும்போது அந்த படம் ஃபிளாப் பண்ணா அடுத்த படத்துக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும். அந்த பயத்திலே 2 படத்துல முதல்ல ரிலீஸ் பண்ணணும். ஆமா, 2 படத்தை ஏதாவது பண்ணிடணும் அந்த பிரச்சனையில பண்றாங்க. இல்ல இப்ப ஓடிடி தான் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓடிடி வந்து 2 படத்தையும் தீபாவளி ரிலீஸ் பண்றது ஒத்துக்குமா? 4 வாரத்துல 2 படத்தையும் ஒரே ஹீரோ நடிச்ச 2 படத்தை எப்படி ஸ்ட்ரீம் பண்ண போறாங்கிறதெல்லாம் சிக்கல் இருக்கு. இப்போ நாங்க வந்துட்டோங்கிறது இவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். எல்ஐகே படத்தோட டீசர் வெளியா இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல விக்னேஷ் சிவன் இயக்கத்துல வெளியா இருக்குது. டீசர் நீங்களும் பார்த்துட்டீங்க. முதற்கட்டமா எப்படி இருக்கு? ஒரு புது அட்டம்ப்ட் பார்க்குறப்ப ஒரு 2040 என்ன நடக்கும், ரஜினிகாந்த் எந்த படத்தில் நடிச்சிட்டு இருப்பாரு, சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும், ஃபோன் எப்படி இருக்கும், நம்மளுடைய ரோபோட்டிக்குடைய வருகையெல்லாம் எப்படி இருக்கும், ரோபோட்டிக்குடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் பண்ணியிருக்காங்க. மனித உணர்வுகள்லாம் எப்படி மாறி போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு கற்பனையை, யோசிக்காத ஒரு கற்பனையை படமாக பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட். டிஃப்ரெண்டான அட்டம். உண்மையில பார்க்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. தமிழில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான டைம் ட்ராவலர் படத்துக்கு ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அது அந்த விஷயமே ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். நமக்கு உள்ளே போய் பார்க்குறப்ப ஒரு 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படி நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப அதை கொண்டு நம்ம முன்னாடி கண் முன்னாடி ஒரு கிரியேட் பண்ணி காட்டுறது வந்து ஒரு கதை பெருசாக இல்லாட்டி கூட இதெல்லாம் இந்த விஷயங்களே கூட ஒரு படத்துக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். 2வது நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறது வந்து செலவு. இந்த படத்துக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்களா? பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அதையும் தாண்டி இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி, ஃபோட்டோகிராஃபி குவாலிட்டியாக இருக்கட்டும், ரவிவர்மன் டெக்னிக்கல் வைஸ் பார்க்குறப்ப அனிருத்தனுடைய மியூசிக், அனிருத்தனுடைய வாய்ஸில் தான் அந்த ட்ரெய்லரே டீசரே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு புது அட்டம்ப்ட்டு, ஒரு பெரிய கிராண்டியராக இருக்குது, நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கடைசியில் போட்டாங்க, இழுபறியில் போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் எப்போ வரப்போகுது ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இப்போ தீபாவளிக்கு இந்த படம் வருமா, டூட் வருமாங்கிற ஒரு பஞ்சாயத்தில் நாங்கள் தான் வர்றோம் அப்படின்னு இவங்க வந்து இப்போ டீசர் ரிலீஸ் பண்ணி டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குறிப்பாக அதில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட டீட்டெயில் பண்ணியிருக்காங்க நிறையா. ரஜினிகாந்த் அவருடைய சமீபத்திய படம் 171வது படம் கூலி. 189 படம் 2040 நடிக்கிறாருன்னா 15 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாலே 15 படம் தான் நடிக்க முடியும். அவர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 18 படம் நடிச்சுப்பாரு. அது நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் காலத்தின் கட்டாயம் முடியாது. அப்படி ஒரு அதீத கற்பனை தான். ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமா, ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியை பார்த்தீங்கன்னா அம்பானி வீடு மாதிரி இருக்கு. அம்பானி வீடு மாதிரி ரவுண்டா ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி இருக்கு. ஸோ ஃபோன் எப்படி வருது, ஒரு சின்ன ஒரு டாய் மாதிரி வருது, அது கேட்டால் இது பண்ணுது. இன்னைக்கு மெசேஜ் பண்ணி ரோட்டில் போகலாம், அதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அதெல்லாம் வந்து உண்மையிலே 2040 உலகத்தில் வந்தாலும் நம்ம நாட்டுக்கு வருமாங்கிறது சந்தேகம் தான். இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமும் செயினில் வந்து கட்டி தாங்க தண்ணி குடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கும் ஜாதி மதம்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. உலகம் எத்தனையோ டெக்னாலஜிஸ் மாறி போனாலும் கூட உலகம் முழுவதுமே இன்னைக்கு என்ன சாதிக்கு எதிரான விஷயங்கள், மதத்துக்கு எதிரான விஷயங்கள், அடக்குமுறைகள். சமீபத்தில் கூட ஒரு அம்மாவுக்கு வந்து வீட்டுக்கு வெளியில நின்று தண்ணி குடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ போட்டு பயங்கர வைரல் ஆச்சு. 2040 அதெல்லாம் மாறுமா? இந்த மாதிரியான அநீதிகள், அக்கிரமங்கள், அடக்குமுறைகள்லாம் 2040 டெக்னாலஜி வளருது, இது மாறுமாங்கிறது தெரியல. அதாவது மாறினா தான் நம்ம ஒரிஜினலாகவே நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு நம்ம நினைச்சுக்கணும். பட் இந்த அதீதமான ஒரு கற்பனை எப்படி இருக்கும் அப்படின்றத விஷுவலாக காமிச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து ஒரிஜினலாகவே பண்ணியிருக்காங்க, சில இடங்கள் சிஜியில் பண்ணியிருக்காங்க. அதில் குவாலிட்டியாக இருக்கு பார்க்குறது. கேஜிஎஃப் யாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் படத்தில் நடிக்க போகிறதா அதுலேயுமே ஒரு போஸ்டர் வந்து போகுது இல்லையா? இல்லை, எல்லா தரப்பையும் கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது சினிமா, ஒரு மெடிக்கல், அப்புறம் வந்து டெக்னிக்கல், இந்த ரோபோட்டிக்கினுடைய பயன்பாடு,
ஒவ்வொரு கிராஃப்ட்லயுமே 2040 வளர்ச்சி எப்படி இருக்கும். அடையார் பிரிட்ஜ் எல்லாம் காட்டுறாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது, அது லண்டன்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆமா காட்டியிருக்காங்க. பட் அதெல்லாம் நடக்குமா? சாத்தியம். நடந்தா நல்லது, நடந்தா சந்தோஷம். அது மேல நம்ம போறோம். 2040 எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியாது. இப்படி எல்லாம் இருந்தா இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு டைம் டிராவல் பண்ணி போறாங்க. ரெண்டாவது ரோபோட்டிக் உடைய பயன்பாடுகள் 40 ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த படத்தினுடைய இன்னொரு சிறப்பு தகவல் என்னன்னா, ஒரு ஃபைட்டே ரோபோ கூட இருக்கு. ஓகே. இந்த படத்துல ஒரு மெயின் கேரக்டர், வில்லன் கேரக்டர் ரோபோ. இந்த படத்துல அது மலேசியாவில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் ஒரு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங்ல ரோபோ கூட எஸ்.ஏ. சூர்யா ஃபைட் பண்ற மாதிரியான ஒரு காட்சி பண்ணியிருக்காங்க. படத்துல எஸ்.ஏ. சூர்யா வில்லன் கிடையாது படத்துல, அது டைம் டிராவலர்ல ரோபோவா இருப்பாரு. அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. ரோபோ கூடயே ஒரு ஒரு ஃபைட் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. உணர்வுகள், மனித உணர்வுகள் மாறி போகுது, அதெல்லாம் கூட அங்கங்க 40 எப்படிலாம் இருக்கும், எப்படி அதை டேக் ஈஸியாக எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறத நான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய செலவு, பெரும் பொருட்செலவுல எடுத்துருக்காங்க. தீபாவளிக்கு வருது, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீமான் அவர்கள் டீசர்ல வந்து எங்கேயுமே தென்படல. அவர் தான் வந்து பிரதீப்போட அப்பாவை நடிச்சிருக்காரு கேள்விப்பட்டோம். இந்த சஸ்பென்ஸா வச்சிருக்காங்களோ? இல்ல, ஆமா, இது வந்து இப்போ இருக்கிற போர்ஷன் வந்து இந்த டைம் டிராவலர், இந்த டெக்னாலஜி, அந்த மாதிரி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றது. இது ஃபிளாஷ்பேக் ஒன்று இருக்கும்ல, ப்ரெசென்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஃபிளாஷ்பேக்லாம் இருக்கும் இல்லையா? அதுல பிரதீப் ரங்கநாதனுடைய அப்பாவா ஒரு இயற்கை விவசாயியா, இயற்கை ஆர்வலர் நடிச்சிருக்காரு அப்படின்றாங்க. பட் அந்த போர்ஷன்லாம் அதில் ட்ரெயிலர்ல காட்டல, அது சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. குறிப்பா அனிருத்தோட வாய்ஸ் ஓவர்ல தான் டீசர் ஃபுல்லா வருது. 2015 அவர் பயன்படுத்தின ஒரு ஆல்பம் எனக்கு என்ன யாரும் இல்லையே, அவருடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துல எங்கேயோ போயிட்டாரு. ஸோ அதையுமே திரும்ப இந்த படத்துல ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ஆல்பம் சாங் ரீக்ரியேட் அப்படியே பயன்படுத்திருக்காங்க. அது அதான் பார்க்குறப்ப அதான் யோசிக்கிறோம். 2015 இருந்த அனிருத் வந்து இந்த 10 வருஷத்தில் 15 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய இன்னைக்கு டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டரா உயர்ந்திருக்காருன்னா அதுக்கு அவரோட கால் சீட்டுக்காக வெயிட் பண்றாங்க. பெரிய பெரிய ஹீரோஸ் வெயிட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம், அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து தனுஷ் தான். வீட்டில் கீபோர்டு வாசிட்டு இருந்த ஒரு பையனை வந்து வைத்திய ஸ்கூலவரி மாதிரியான ஒரு பாட்டை கொடுத்து உலகத்தினுடைய எல்லா மூலையும் கொண்டு போய் சேர்த்து, தொடர்ந்து எதிர்நீச்சல் மாதிரியான படங்கள், தொடர்ந்து படங்கள் வாய்ப்புகள் கொடுத்து டெவலப் பண்ணி நீங்கள் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. சமயத்தில் ஒரு நிகழ்ச்சியை கூட பேசினார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த நம்ம சிவகார்த்தியினுடைய படம் மதராசி படத்தினுடைய லான்ச்சில் என்னுடைய பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் படம் வந்து எதிர்நீச்சல் தான். அதுக்கு அப்போதான் நானும் சிவாவும் ஃப்ரெண்ட் ஆனோம், ஒன்று ஆனோன்றார். ஆனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது தனுஷ். அவரை பற்றி பேசல, அதை பற்றி பேசவே இல்லை. அது தப்பி தவறி கூட அதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க. ஒரு பெரிய வளர்ச்சி தான் ஒரு தமிழ் சினிமாவில். இன்றைக்கி வந்து மியூசிக்கை தாண்டி கான்செர்ட்டுக்கும் ஒரு பெரிய லெவலில் கூட்டம் போடுது, பெரிய லெவலில் டிக்கெட் விற்கிது, உலகம் முழுக்க கான்செர்ட் நடத்துகிறாரு. ஒரு பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு. ஒரு இமாலய வளர்ச்சி தான் 10 வருஷத்துல. ஒரு ஆல்பம் போட்டுட்டு வீட்டில் சும்மா பாடிட்டு இருந்த ஒரு பையனை வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த பாட்டவே எடுத்து போட்டிருக்கப்ப நமக்கு அதெல்லாம் தான் ஆகுது. 2015 இந்த பாட்டு கேட்கறப்ப நம்ம டைம் டிராவலர்ல பேக்ல போறோம். அந்த 15 எப்படி இருந்தாப்புல, அப்பதான் அப்கமிங் வந்த பையனா இருந்தாரு, ஒரு சின்ன பையனா இருந்தாரு. ஆனா அடுத்தடுத்து கிடைச்ச வாய்ப்புகள் பெரிய பெரிய வாய்ப்புகள், அதை சரியா சில இடங்கள்ல பயன்படுத்திட்டாரு. இன்னைக்கு பெரிய ஒரு மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டரா இருக்கிறாரு. அவருடைய டேட்டுக்காக சொன்ன மாதிரி காத்திருக்காங்க. மிகப்பெரிய சம்பளம் வாங்குறாரு. அதான் பெரிய வளர்ச்சி தான். குறிப்பா பிரதீப் ரங்கநாதன் 2 படம் வந்து தொடர்ச்சியா 100 கோடி பிளஸ் வந்து கலெக்ஷன் அள்ளி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்துக்கும் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இல்லை, கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப, டீசர் பார்க்குறப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு புது அட்டம்ப்ட், வழக்கமாக ஒரு காலேஜ், ஒரு காமெடி, ஒரு லவ், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான, தமிழ் சினிமாவிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு வித்தியாசமான முதல் முறை அட்டம்ப்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம். விட்டாலாச்சரியா படங்கள்ல பார்த்துருப்போம், கார் பறக்கிற மாதிரி வந்து அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். அது வந்து அந்த அந்த மாதிரியான பேட்டர்ல உள்ள படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் சினிமாவில், வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட், நம்மளுக்கு கற்பனைக்கு மீறிய ஒரு சக்தியை நம்ம வந்து விஷுவலா பார்க்குறப்ப ஒரு அந்த படத்துக்கு கூடுதலான எதிர்பார்ப்பு வரும். அதை பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துக்கு இந்த டீசர் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கிறதுல மாற்றுக்கிறது. டியூடுமே பார்த்தீங்கன்னா முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தீபாவளிக்கு வர போகிறதா. இப்போ இவங்களுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணுறது பிரதீப் ரங்கநாதன் கையில் இல்லை. இப்போ கண்டிப்பாக ஒரு படம் தான் வருமா, இல்லை 2 படமே சேம் டேல ரிலீஸ் ஆக போகுதா? இந்த எல்லைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித் போட்ட பட்ஜெட்டை விட எகிரிதப்பா போய் டபுளா போய் அதற்கு பிறகு ரவுடி பிக்சர்ஸ் உள்ள வந்து 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் அந்த படத்தை முடிக்கிறாங்க. டைட்டில் வந்து சில இடங்கள் போடாமல் கூட விட்டுருக்கலாம். அதை வந்து ஃபினான்ஷியலாக படத்தை அவர் வந்து ஓரளவுக்கு மேலே நல்லா பண்ண முடியாதுட்டார். லலித் வந்து போட்ட பட்ஜெட்டோட பிரதீப் ரங்கநாதன் வச்சு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ண முடியும்? லியோ படத்தில் சம்பாதிச்சது ஃபுல்லாக அதில் கொட்டியிருக்காரு. அவன் போட்டிருக்காரு. ஒரு அளவுக்கு மேலே அவர் ஒரு புறாத்தையும் போடல, 400 கோடி அங்கே ஃபைல் பண்ணியிருக்காரு. அது வேறு. அப்போ அவ்வளோதான் சம்பளமா அப்படின்னு அது ஒரு பஞ்சாயத்து கிளம்பி போகிறாங்க. 400 கோடி அதை சம்பாரிச்சிருக்காருன்னு அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு. இப்போ அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு மொத்த வசூலி 400 கோடி தான் மாப்பிள்ள, நம்மளை ஏமாத்திட்டாங்கடா மாப்பிள்ளன்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, அதுல இருந்து ஒரு போர்ஷனை போட்டிருக்கிறாரு. பிரதீப் ரங்கநாதனுக்கு என்ன பிசினஸோ அதுக்கு அதை தாண்டி போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா தாண்டி செலவு பண்ணிட்டாரு. ஆனா செலவு பண்ணதுக்கு உண்டான குவாலிட்டி இருக்கு படத்துல.
அதுக்கு பிறகுதான் என்ன பண்றாருன்னா இவரே டேக் ஓவர் பண்ணி இந்த படத்தை முடிச்சுட்டு அவர் என்ன போட்டிருக்காரோ அது கொடுத்துருவோம்ன்ற மாதிரி பண்றாங்க. இப்போ இவர் செலவு பண்ணதை விட இன்னைக்கு வந்து பிசினஸ் ஆகணும்ல. இப்போ அதனாலேயே படம் தள்ளி தள்ளி ஓடிடி ஒன்றும் பிசினஸ் பண்ணல, பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிசினஸ் பண்ண முடியாததுனால தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காங்க. ஆனால் பிரதீப் ரங்கநாதனை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை தீபாவளி கொண்டு வந்துடுவாங்க ரொம்ப முனைப்பா இருக்கிறார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டூட் அவங்களும் தீபாவளிக்கு வரணும்னு பார்க்குறாங்க. அதில் கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் போர்ஷன்ஸ் இருக்கு. பட்ஜெட் இதுல பாதி தான் இருக்கும். அது சின்ன பட்ஜெட் படம் தான், பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த படம் பட்ஜெட்டை விட நீங்க ஒரு 10-100 மடங்கு அதிகம். போட்ட பட்ஜெட்டை விட எங்கேயோ போயிருச்சு. இல்லை இந்த சப்ஜெக்ட்டுக்கு செலவாக தான் செய்யும். அப்போ இப்போ ஒரு வழியாக 2 படம் முத்திக்கிட்டு இருந்தாங்க தீபாவளிக்கு, டூடா இல்லை லைக்கா அப்படின்ற மாதிரி முட்டிக்கிட்டு இருக்கப்ப இவங்க வந்து முன்னாடி வந்து துண்டை போட்டு போஸ்டே விட்டுட்டாங்க. நாங்கள் தான் வர்றோம், தீபாவளிக்கு வரோம், டீசர் ரிலீஸ் பண்ணுறோன்ற இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் எதுலேயும் மாற்றம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை 2 படம் ஒன்றா வரப்போதா, ஒன்னா 2 படம் வந்தனா எல்லைக்கு தான் இது இல்லையா, பாதிப்பு இல்லையா? ஏன்னா அது சின்ன பட்ஜெட் படம், இது பெரிய பட்ஜெட் படம். சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் காட்டிலும் கண்டென்ட் தான். எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஓடும். ஒரு படம் நல்லா ஓடும், ஒரு படம் அட்டர் ஃபிளாப் ஆயிரும். அதான் நடக்கும். அந்த நிலைமைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதனே அந்த மாதிரியான சுச்சுவேஷன் கொண்டு வந்து விடுவாராங்கிறது தெரியல. தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு. தீபாவளிங்கும் போது ஆல்ரெடி தீபாவளிக்கு நிறைய படங்களும் இருக்கு. தியேட்டர்ஸ் கிடைக்காது. அதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்கு, ப்ராக்டிக்கலா சிக்கல் இருக்கு. ஓடிடி தளங்கள் இருக்கு. அவங்க வந்து ஒரே நேரத்தில் ஒரு ஹீரோ படத்தை 2 படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. ஆனா முதல் படம் வரும்போது அந்த படம் ஃபிளாப் பண்ணா அடுத்த படத்துக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும். அந்த பயத்திலே 2 படத்துல முதல்ல ரிலீஸ் பண்ணணும். ஆமா, 2 படத்தை ஏதாவது பண்ணிடணும் அந்த பிரச்சனையில பண்றாங்க. இல்ல இப்ப ஓடிடி தான் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓடிடி வந்து 2 படத்தையும் தீபாவளி ரிலீஸ் பண்றதுக்கு ஒத்துக்குருமா? 4 வாரத்துல 2 படத்தையும் ஒரே ஹீரோ நடிச்ச 2 படத்தை எப்படி ஸ்ட்ரீம் பண்ண போறாங்கிறதெல்லாம் சிக்கல் இருக்கு. இப்போ நாங்க வந்துட்டோங்கிறது இவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்து அப்டேட் தான் அந்த படம் வருதா இல்லையா, இந்த படம் வருதா இல்லையாங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். குறிப்பா விக்னேஸ்வரன் பத்தி பேசி ஆகணும். ஏன்னா விடாமுயற்சி அந்த வாய்ப்பு அவருக்கு தான் போச்சு. அந்த படம் வந்து பண்ண முடியல. அதுல நிறைய நெகட்டிவ்லாம் அவர் பார்த்துட்டாரு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் வந்து அவருக்கு இருக்கும் இல்லையா? வெற்றி பெற்று ஆக வேண்டுங்கிற கட்டாயத்துல இருக்காப்புல விக்னேஷ் சிவன். பாத்தீங்கன்னா விடாமுயற்சி ஒரு கிடைச்சு வாய்ப்புலாம் கிடைச்சு அது கையில மிஸ் ஆகி போச்சு. அது ஒரு பெரிய அவருக்கு ஒரு அவமானம். அதுக்கு பிறகு காத்து வாக்கில் 2 காதல் படம் பண்ண அந்த படமும் ஃபிளாப்பு. அப்படிங்கும்போது டைரக்டரா வந்து இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காப்புல. அதனால ஃபுல் எஃபெக்டும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 2 வருஷங்கிறதுக்கு பிறகு இந்த படத்தை வந்திருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஷூட்டிங் டேஸே ஒரு 200 நாள் 250 நாளைக்கு மேலே போகும். மலேசியாவில் பெரும்பாலான காட்சிகள் மலேசியாவில் எடுத்துருக்காங்க. அதனால பெரிய செலவு ப்ரூஃப் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் வெறியில் இந்த படத்தில் இறங்கியிருக்கிறாரு. பட் டீசர் பார்க்குறப்ப நல்லா இருக்கு. பட் அடுத்த படம் பார்க்குறப்ப தெரியும் என்ன மாதிரி இருக்குன்னு. பிரதீப் ரங்கநாதனுக்கு பேக் டு பேக் 2 படம் வந்து பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு மோஸ்ட் வாண்டடு ஹீரோவா இருக்கிறாரு. அடுத்தடுத்த படங்கள் கதை கேட்டு கமர்ஷியல் ஹீரோ ஆக போறேன் அப்படின்னு கதை கேட்டுட்டு இருக்காரு. டைரக்ட் வேற பண்ண போறது, அது வேற பண்ண போறாரு. அப்புறம் அப்படியே லைனப் வந்து மேலே போயிட்டு இருக்கு. இந்த படம் இருந்துச்சுன்னா அப்படி டபக்குன்னு விழுந்துடும், கீழே வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு ரொம்ப சிக்கல் என்ன அப்படின்னா வெரைட்டி ரோல் பண்ண முடியாது. பிரதீப் ரங்கநாதன் நீங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பண்றோம், ஒரு காலேஜ் பிரின்சிபால் பண்ணுறோம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணுறோம், அப்படின்ற மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணலாம், காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரை பண்ணுறோம், ஒரு குழந்தைக்கு அப்பாவை பண்ணுறோம். ஆனால் வெரைட்டி ரோல் பண்ண முடியாது. 2வது இவருடைய பேட்டர்ன் அப்படியே தனுஷை காப்பி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் சிக்கல் இருக்குது. ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. கதைகள் நல்லா இருந்தால் தான் வண்டி ஓடும். அது இந்த படம் எப்படி அவர் கை கொடுக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டீசர் தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசணும். மிக்க நன்றி.